பீடம் பிரபாவலி அப்படின்னு இந்த மாதிரி இது சொல்லுவோம் பாருங்க. இது வந்து பிரபாவலி, இது வந்து பீடம் சொல்லுவோம். இதுக்கு வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து பித்தளை யூஸ் பண்ணுறோம். சரிங்க. அந்த பித்தளை யூஸ் பண்ணுறது காரணம் என்னன்னா, பிரபாவலிகள் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு தகுந்த மாதிரி வேலைப்பாடுகள் அமைச்சு கொடுக்கறதுக்கு அதுதான் நமக்கு வந்து இந்த மெட்டலில் வச்சு இந்த மாதிரி செய்கிற அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் மெல்லிஸாக செஞ்சுட்டு போகலாம். அதாவது சாமி அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்துத்துவ கடவுள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம உருவத்தோட வழிபாடு உண்டு. கோயிலுக்கு அடுத்தது நம்ம பார்க்கறது நம்ம வீட்டில் தான் நம்ம வந்து வழிபாடுவோம். நம்ம வீட்டில் நம்ம வந்து தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அந்த தெய்வ வழிபாட்டில் விக்கிரகங்கள் நம்மளால் என்ன அளவுக்கு செஞ்சு நம்ம கும்பிட முடியுமோ வீட்டில் தேவையானதை வச்சு நம்ம அடுத்தடுத்த நம்ம இதுக்கு நம்ம போகும்போது வீட்டுக்கு நல்லா நல்லா புனிதமாகவும் நல்லா செல்வ செழிப்போட கடவுள் அருள் கடாட்சத்தோட நல்லா வந்துட்டு இருக்கோம். அந்த குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட பண்பாடு தான் அது. டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல் வழங்கும் டாக்டர் ஆஸ் 24 நியூஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். நம் முன்னோர்கள் கடவுள் நம்பிக்கையின் மீது அதிக ஆர்வம் காட்டியிருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பஞ்சபூதங்கள் மேல அவங்க கொண்டிருந்த நம்பிக்கை தான் பஞ்சலோக சிலை வழிபாட்டுக்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியலனாலும் கூட சில்ப சாஸ்திரம், மானசாரா, அபிலா சித்தார்த்த சிந்தாமணி போன்ற நூல்கள்ல பஞ்சலோகம் பற்றியும் சிலை செய்வது எப்படி அப்படிங்கிறத பத்தின குறிப்புகளும் கூடப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பஞ்சலோக சிலை உடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். சார் உங்களை பத்தி சொல்லுங்க சார். என்னோட பேர் பிரகாஷ்ங்க. என்னோட கடை பேருங்க ஸ்ரீ ஆதிபராசக்தி சிற்ப கலைக்கூடம். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம். எங்கள் ஊர் பேர் முத்துநாயக்கம்பட்டிங்க. ஓகேங்க சார். முத்துநாயக்கம்பட்டிங்கிற ஊரில் வந்து நாங்கள் தலைமுறையாக நம்ம இந்த தொழில் 5 பஞ்சலோகம் அப்படின்னு சொல்கிறது சிலைகள் தயாரிக்கிறது, கோயிலுக்கு உண்டான கலசங்கள், கோபுரத்துக்கு தேவையான கலசங்களும், அப்புறம் சாமி கோயிலுக்கு தேவையான திருவாச்சின்னு சொல்லுவாங்க பிரபாவலிங்கிறது, அப்புறம் சாமியினோட பாகங்களுக்கு அதாவது மூலஸ்தான சிலைகளுக்கு வந்து கவசங்கள், இது எல்லாமே சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த பஞ்சலோக தொழில எல்லாமே ஒன்றுக்குள்ளார அடங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நமக்கு எல்லாமே ஆர்டர் தான். பார்ட்டிங்க வந்து ஆர்டரை நம்மளை தேடி வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த கோயிலுக்குன்னு இந்த மாதிரி வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் எங்களுக்கு தேவையான சிலைகள் இந்த மாதிரி சிலைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆர்டர் வந்து நேரில் கொடுத்துட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு நம்ம இந்த தொழில் நம்ம அவங்க செஞ்சு கொடுத்துட்ருப்போம். என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதை நம்ம செஞ்சு சொன்ன டயத்துக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருப்போம். சரி, இந்த பஞ்சலோகம்னு சொல்றீங்க, அதாவது 5 உலோகங்களை வந்து கொண்டு செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன உலோகங்கள் சார் இப்பத்தி காலத்துல செஞ்சிட்டு இருக்கோம்? செம்புங்கிறது இதில் முதன்மையானது. செம்பு. ஓகேங்க சார். அதுக்கு வந்து தாமிரங்கிற பேரும் உண்டு. 2வது உலோகம்னு சொல்லி பார்த்தோம்னா வெண்கலம்னு நம்ம அதில் வந்து வெள்ளியும் அதிகமாக இருக்கும். பித்தளைங்கிறது கொஞ்சம் லைட்டாக அதில் ஆட் பண்ணிப்போம் நம்ம. இது 3 போக இந்த தங்கம் வெள்ளி அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது வந்து விலை அதிகமான இருக்கிற ஒரு உலோகங்கள். அந்த நம்ம 3 மெட்டல் போட்டு மெல்டிங் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு ஃபைனல் ஸ்டேஜ், அதாவது நம்ம எடுத்து நம்ம அச்சில் ஊற்றுற நேரத்தில் வந்து தங்கம் வெள்ளி வந்து அவங்களால என்ன எடுத்துகிட்டு வராங்களோ அந்த மெட்டல் அப்படியே போட்டு சொல்லிடுவோம். அந்த அது அதிகமான வெப்பநிலையில் இருக்கும், உருகு நிலையில் இருக்கிறது வந்து. செம்பு வெங்கலம் எல்லாமே எல்லாம் நல்லா உருகி நல்லா ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த தங்கம் வெள்ளி அதில் போட சொல்லிட்டோம்னா உடனே அந்த தங்கம் வெள்ளி அப்படியே அதுக்குள்ளார மிக்சிங் ஆகிடும், அப்படியே நம்ம கலந்துரும், ஒன்றா கலந்துரும். இப்போ வந்து இந்த 3ஓட இது 2 சேரும்போது 5 லோகம் ஆகிடுது. அந்த நம்ம என்ன விக்கிரகம் என்ன சிலை அப்படின்னு நம்ம செஞ்சு நம்ம ரெடியாக வச்சுருக்கோமோ அந்த அச்சுக்கு தகுந்த மாதிரி மெட்டல் வச்சுருப்போம், உலோகங்கள் வச்சுருப்போம். அந்த உலோக கலவையை நம்ம அப்படியே தனியாட்ட ஊற்றி அந்த பதலோக கலவையை நம்ம ரப்பிட்டோம்னா சிலை ரெடி ஆகிடுச்சு. அதாவது உருவம், சிலையினோட உருவம் ரெடி ஆகிடுச்சு. பஞ்சலோகத்தில் வார்த்தை நம்ம எடுத்து வச்சிடறோம். அதுக்கு மேலே கை வேலைகள் நிறைய இருக்குது. இந்த சிலை செய்யறதுக்கு எவ்வளவு நாட்கள் உங்களுக்கு தேவைப்படுங்க சார்? 1 மாதத்திலிருந்து 2 மாதம் 3 மாதம்னு சொல்லிட்டு உருவத்துக்கு அதாவது உயரத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து நாள் கேட்போம். அதாவது இப்போ நம்ம பஞ்சலோகம் வார்ப்பு ஊற்றுறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த தொழிலில் வந்து ஒரு சிலைக்கு உண்டானது பார்த்தோம்னா 50% தான் அது வேலை ஒர்க்கு. அடுத்த நம்ம செய்யக்கூடியது எல்லாமே கை வேலைகள் தான் அதில் இருக்குது. சிலைகள் ஊற்றிட்டோம்னா அது மேலே வந்து தோல் ஒரு லேயர் உருளைக்கிழங்கு தோல் லேயர் மாதிரி அப்படியே இருக்கும். அதை நாங்கள் வந்து இரும்பு வெட்டுளியால் எடுத்து நம்ம மெல்லமாக அதனோட அப்படியே எல்லா பாகத்துலேயுமே வந்து மேலே அப்படியே நாங்கள் வந்து செதுக்கி எடுத்துருவோம். ஒரு லேயர் மாதிரி எடுத்துருவோம். அப்படி எடுக்கும்போது பார்த்தோம்னா உள்ளார பளபளப்பான நல்ல கலர், நம்ம அந்த பஞ்சலோகத்தோட கலர் அப்பவே நமக்கு தெரிய ஆரம்பிச்சு. அதுல ஒரு லேயர் எடுத்துட்டு அதை சமன் பண்ணுவோம், தட்டி சமன் பண்ணிடுவோம். இந்த மாதிரி இந்த உளிகள் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி உளிகள்லாம் இருக்கும்போது அதை தட்டி எல்லாமே சமன் பண்ணிடுவோம். அப்படி சமன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி அரங்கள் எல்லாம் இருக்கும். இந்த அரங்கள் இதோட சின்னது பெருசு அப்படிலாம் இருக்கும். அதை வச்சு அதாவது மேலே நம்ம அப்படியே வந்து நம்ம எல்லாம் ஈவனாக பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டோம்னா நைஸ் அந்த ஃபினிஷிங், நமக்கு தேவையான ஃபினிஷிங் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு அந்த மாதிரி. அப்போ என்ன ஆகும்னா நம்ம அந்த நம்மளோட எப்படி பாடி அமைப்பு இருக்கோ அந்த மாதிரி கொண்டுட்டு வந்துடுவோம் நம்ம.
தேன்மேலுக்கு தாண்டி அடுத்த ஸ்டெப் லெவலுக்கு வரும்போது நம்ம இந்த மாதிரி அடுத்தடுத்த வேலைகள் நம்ம செஞ்சு கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் இந்த மாதிரி டிசைன்லாம் போடுறதுக்கு உண்டான இந்த மாதிரி அந்த மாதிரி இது வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடும். ஓகேங்க சார். ஜஸ்ட் ஒவ்வொரு படியாக போகும்போது தான் நம்ம சிலை முழுமடையுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்க சார். என்னென்ன ரகம் சார் நம்ம செய்கிறோம் சாமி சிலைகள்லேயே? அதாவது நம்ம கடவுள் சிலைகள் எல்லாமே நம்ம செய்கிறோங்க. இந்த மாதிரி விநாயகர் சிலை, முருகர் சிலை, ஓகேங்க. வள்ளி தெய்வான சிலை, மாரியம்மன், இந்த அம்மன் சிலைகள் வந்து அதிகமாக வரும். மாரியம்மன் சிலை, காளியம்மன் சிலை, அங்காள பரமேஸ்வரி அம்மன் சிலை, இந்த மாதிரி அம்மன் சிலைகள் வந்து அதிகமாக வரும் நமக்கு. சரிங்க சார். அது தவிர நமக்கு பெருமாள், சிவன் இது எல்லாமே வந்து வருஷம் ஃபுல்லாக மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். சரிங்க சார். சார் இப்போ சாமி சிலைகளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸ்லேருந்து என்ன சைஸ் வரைக்கும் நம்ம செய்கிறோங்க சார்? ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரும்? 1 அடி முதல் கொண்டு 3 அடி வரைக்கும் நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரிக்கு ஒரு இது இருக்குது. சார் இப்போ சாமி விக்கிரகங்கள்லாம் செய்யறதுக்கான ரா மெட்டீரியல்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ எங்கள் ஊர் முத்துராங்கிப்பட்டியிலே வந்து நிறைய வந்து இந்த பித்தளை பாத்திரங்களும் செம்பு பாத்திரங்களும் ரெடி பண்ணுறாங்க. ஓகேங்க சார். பாருங்கள், ஒன்றோட ஒன்று தொடர்பு அப்படிங்கிற மாதிரிக்கு எங்களோட தொழிலுக்கு வந்து தேவையானதே செம்பு, பித்தளை, வெங்கலம் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான். ஓகேங்க சார். இந்த மாதிரி உலோகங்கள் நமக்கு வந்து ஒரு சிறப்பு அப்படிங்கிற மாதிரிக்கு நம்ம ஊர்லேயே நமக்கு வந்து மேக்ஸிமம்னா ஒரு 50%லேருந்து 70% வரைக்கும் நம்ம இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிற அளவுக்கு அமைஞ்சிருக்கு. நமக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுது, இங்கே இருக்கிறது நமக்கு வந்து நமக்கு பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லும்போதுன்னா ஸ்ட்ரெயிட்டாக செவ்வாப்பேட்டைக்கு போயிடுவாங்க. ஓகேங்க சார். சேலம் செவ்வாப்பேட்டை நமக்கு இங்கேருந்து பார்த்தோம்னா ஒரு 40 நிமிஷம் அவ்வளோதான் நமக்கு அந்த நேரம். செவ்வாப்பேட்டையில் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடும். சார் இந்த உலோகங்கள் பற்றி சொன்னீங்க, இந்த உலோகங்களை எப்படி தரமானதாக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க, அதை பற்றி? அது ஒரு நல்ல ஒரு கேள்வி. எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா எங்கள் பெரியவங்க மூதாதையர் காலத்துலேருந்து என்ன மாதிரி நம்ம அதாவது ஒரு சதவீதத்தில் செம்பு, இந்த வெங்கலம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி செம்பு வந்து சிலைகளுக்கு அதிகமான ஒரு 80% செம்பு, வெங்கலம், பித்தளை அப்படிங்கிறது அடுத்தடுத்த சதவீதம் நம்ம வைக்கிறோம். பீடம், பிரபாவளி அப்படின்னு இந்த மாதிரி இது சொல்லுவோம் பாருங்கள். இது வந்து பிரபாவளி, இது வந்து பீடம்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து பித்தளை யூஸ் பண்ணுறோம். சரிங்க. அந்த பித்தளை யூஸ் பண்ணுறது காரணம் என்னென்னா, பிரபாவளிகள் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு தகுந்த மாதிரி வேலைப்பாடுகள் அமைச்சு கொடுக்கறதுக்கு அதுதான் நமக்கு வந்து இந்த மெட்டலில் வச்சு இந்த மாதிரி செய்கிற அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் மெலிசாக செஞ்சுட்டு போகலாம். சரிங்க சார். அதனால வந்து எங்களுக்கு இந்த செம்பு, பித்தளைங்கிறது அடிப்படையாக நிறைய எங்களுக்கு தேவைப்படும். சார் இப்போ வீடுகளில் வந்து ஐம்பொன் சிலை வைக்கிறதுனால செல்வ செழிப்பு பெருகுது, ஆரோக்கியம் பெருகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க, உங்கள் இடத்துல இருந்து நீங்கள் அதை எப்படிங்க சார் பார்க்குறீங்க? அதாவது சாமி அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்துத்துவ கடவுள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம உருவத்தோட வழிபாடு உண்டு. கோயிலுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது நம்ம வீட்டில் தான் நம்ம வந்து வழிபாடுங்க. நம்ம வீட்டில் நம்ம வந்து தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அந்த தெய்வ வழிபாட்டில் விக்கிரகங்கள் நம்மளால் என்ன அளவுக்கு செஞ்சு நம்ம கும்பிட முடியுமோ வீட்டில் நம்ம அதாவது ஒரு அரை அடியிலேருந்து அதுக்கு கொஞ்சம் பெருசாகவோ இல்லை அரையிலேருந்து அதை விட கொஞ்சம் சின்னதாகவோ இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தேவையானதை வச்சு நம்ம அடுத்தடுத்த நம்ம இதுக்கு நம்ம போகும்போது வீடு நல்லா புனிதமாகவும் நல்லா செல்வ செழிப்போட கடவுள் அருள் கடாட்சத்தோட நல்லா வந்துட்டு இருக்கும். அந்த குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட பண்பாடு தான் அது. சார் சாமி விக்கிரகம் செய்யறதுக்கு இந்த மெட்டல் தவிர வேற என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்றீங்க சார்? பஞ்சலோக சிலைகள் வடிக்கிறது, நம்ம செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு செய்யும்போது முதல் பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேன்மேலுகளில் தான் நாங்கள் வந்து விக்கிரகங்கள் உருவங்களை நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கோம். எல்லாமே பீடம், திருவாச்சி எல்லாத்துக்குமே இந்த தேன்மேல் தேவை உண்டு. இதுக்கு அடுத்ததாக வந்து செம்மண், அதாவது வண்டல் மண்ணில் செம்மண். செம்மண்ணில் வண்டல் மண் வந்து நம்ம ஆத்தோர படுகைகளில் வந்து நம்ம வாங்கணும். தொழில் தொடர்ந்து செய்யறதுக்கு அந்த மண்ணுங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. அதாவது மெட்டல் நம்ம உருக்கிறதுக்கு வந்து நம்ம இன்னும் கரியில் தான் ஒரு மரக்கரியில் தான் உருக்கிட்டு இருக்கோம். பெரிய மோல்டிங்கு வந்து அதாவது லிக்னைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரியும் நம்ம மெல்டிங் பண்ணிட்டோம். அது வந்து மெட்டல் மெல்டிங் ஆகிறதுக்கு 2 கரி நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். சிலைகளை உருவாக்கும் போது அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து டைமு ப்ளஸ் நம்ம செலவு நம்ம எடுத்துக்கிறோமோ எந்தெந்த திங்ஸ் வேணாலும் நம்ம வாங்கி தான் ஆகணும். நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கூட நம்ம டிசப்பாயிண்ட்டாக ஆகக்கூடாது. அந்த மாதிரி இருந்து நம்ம ஒன்றுன்னா வாங்கி தான் நம்ம செஞ்சு அந்த வேலையை முடிச்சாகணும். சார் இப்போ சாமி விக்கிரகங்கள்லாம் நிறைய பார்க்குறோம். இது எல்லாமே டிசைன்ஸ் செம்மையாக இருக்குது, ஒரு தனித்துவமானதாக இருக்குது. இந்த டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் எப்படி கை வேலைப்பாடுகளாங்க சார் இல்லை மிஷின்ஸில் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களா? அதாவது தேன்மேலுக்குள்ள நம்ம சிலைகள் வடிக்கும் போது அதாவது ஆண் சிலைகளுக்கும் பெண் சிலைகளுக்கும் உண்டான வந்து அந்த துணி அமைப்புகளும் அந்த ஆடை ஆபரணங்களும் வந்து அதோட அமைப்பு எப்படி இருக்கோ அது அப்படியே மெழுகில் நாங்கள் முதல்ல ரெடி பண்ணும்போதே நாங்கள் அதை ரெடி பண்ணிடுறோம். ஓகேங்க சார். அது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் சிலை வந்து நைஸ் பண்ணிடுறோம். நம்ம வார்ப்புக்கு அப்புறமா சிலை ஊற்றி வார்ப்புக்கு அப்புறமா நைஸ் பண்ணிவிட்டு அந்த திரும்பவும் அந்த என்னோட ஆடை ஆபரணங்கள் போடுற மாதிரி ஏன்னா இரும்பு உள்ளி தான் எல்லாமே உள்ளி தான் வச்சுக்கோங்களேன். ஓகே. இரும்பு உள்ளிலேயே வந்து நம்ம எல்லாமே லைன் பண்ணிவிடுவோம். அந்த டிசைனுங்க எல்லாமே வர மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு அப்புறம் அச்சு போவரும் இருக்கும். அந்த அச்சு போவரங்களை எடுத்து எங்கெங்கே நம்ம ஏதாவது எப்படி எப்படி டிசைன் போடணுமோ அந்த சைன் மாதிரி அப்படி ரவுண்டாக அப்படி நிலா மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா அந்தந்த அழுத்தமான புள்ளி அப்புறம் இந்த கொடியாக டிசைன் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அந்த அச்சு போகர்லேயும் உள்ளிலையுமே நாங்கள் கொண்டுட்டு வந்துடுறது. அதெல்லாம் அற்புதமாக இருக்கும். அதை செய்யும்போது பார்த்தோம்னா
வெரி இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஓகே ஒர்க்கில் பார்த்தோம்னா அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது அந்த ஏன்னா நைஸ் ஃபினிஷிங்கில் இருக்கும்போது அப்படியே நம்ம உருவம் மட்டும் அப்படியே இருக்கும். ஓகேங்க சார். டிசைன்கள் நம்ம ஒன்று போட போட பார்க்கும்போது நமக்கே அப்படி ஒரு மனசில் ஒரு அதாவது தொழிலோட ஒரு தன்மைக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அந்த மாதிரி நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி தான் வரும்போது அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டுட்டு வந்துடுவோம். சார் இந்த சாமி விக்கிரகங்கள் எல்லாமே தங்கம் மாதிரி ரொம்ப ஜொலிப்பா இருக்கு, பளபளன்னு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்ங்க சார்? எல்லாம் நம்மளோட கைவினைகளோட கைவண்ணம் தாங்க. அதாவது நம்ம நிறங்கள் வந்து சிலைகளோட தீர்மானத்துக்கு வரும்போது அந்த கோயிலுக்கு நாங்கள் கொடுக்குற நேரத்துக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம அவ்வளோ அழகாக நல்லா மின்னும். அது காரணம் அதில் இருக்கிற அந்த பஞ்சலோகத்தோட தன்மை தான். ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டு தான் நம்ம அடுத்தது அவங்க கையில் ஒப்படைக்கிற மாதிரி ஒரு நல்ல நாள் பார்த்து நாங்கள் ஒப்படைக்கிற மாதிரி நமக்கு. சரி, இப்போ நம்ம சிலை செஞ்சுட்டோம் அப்படின்னா இங்க நம்ம செஞ்ச இடத்துல இருந்து அவங்களுடைய கோவில்களுக்கு எடுத்துட்டு போறதோடைய வழிமுறைகள்லாம் என்ன? அந்த கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா பூஜை முறைகள்லாம் எப்படி இருக்கணும்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போ நம்ம வந்து சிலைகள் நம்ம வடித்து இங்கே எல்லாமே தீர்மானம் அதாவது நிறைவான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு நம்ம வந்து இன்றைக்கி ஒரு நல்ல நாள் பார்க்குறோம். அதாவது இது ஒரு நல்ல நாள் அப்படின்னா ஒரு முகூர்த்த நாளாக இருக்கணும். அது அந்த நாளில் வந்து தான் நாங்கள் வந்து சிலைகளை டெலிவரி கொடுப்போம். நம்ம சில பேர் வந்து மேலத்தாளத்தோட பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஓகேங்க. பம்பை மேளம் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த கஞ்ச இருக்கிற அந்த நேரத்துக்கு வந்து ஒரு மணி நேரமாக அதை பூஜை நடக்கும். இங்கே அந்த பூஜை நடக்கும்போது அந்த மேலத்தாளத்தோடு அவங்க இங்கேருந்து அவங்க சாமியை எடுத்துகிட்டு அவங்க ஊருக்கு போகிறது தயாராகிடுவாங்க. சார் இவ்வளவு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சாமி சிலைகள்லாம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான விளக்கங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. மக்களுக்கும் கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஆதிபராசக்தி சிற்ப கலைக்கூடம் வந்து மென்மேலும் வளரணும் அப்படின்னு எங்களுடைய சேனல் மூலியமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோங்க சார். நீங்களும் எங்களை நாடி வந்து எங்களுக்காகவும் எங்கள் தொழிலுக்காகவும் எல்லா செய்திகளையும் வந்து ஜனங்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக நாங்களும் உங்களுக்காக எங்கள் கலைக்கூடத்தின் சார்பாக நாங்கள் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நன்றிங்க சார். இவ்வளோ நேரம் பிரகாஷ் சார் வந்து நம்மளோட சிலைகள்லாம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான விளக்கங்களை கொடுத்தாரு. சாரை வந்து காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.